மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத மதித்து வாழக்கூடியவங்க. எண்ணம் அழகாக இருந்தால் போதும்பா, எல்லாமே அழகாக மாறிடுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க. இதனாலேயே நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக நினைப்பீங்க. இந்த மகர ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலும் சரி, அதை பாசிட்டிவாக பார்த்து அந்த கஷ்டத்தை எந்த விதத்தில் போக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. முன்னேற்றத்தை மட்டுமே இலக்காக கொண்டு வாழக்கூடியவங்க. மனசுல தெளிவு இருக்கும், செயல்பாடுகளில் வலிமை இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையுமே உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடியவங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே மற்றவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தால் கூட ஆனால் அவங்க போய் யார் என்னன்னே தெரியாது, நம்ம தூக்கலாமா செய்யலாமான்னு ஒரு செகண்டு கூட யோசிக்க மாட்டாங்க. முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க யார் என்ன அப்படிங்கிறது யோசிப்பாங்க. குறிப்பாக தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்காதவங்க, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மகர ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? கிரகங்களினுடைய சேர்க்கையினால் 100% அதாவது கதறி கதறி அழுதாலும் சரிங்க, கண்டுக்க ஆளே இல்லை, கஷ்டமே போகலை, நான் இருக்கேன்னு ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட, ஏன் பார்வையால் கூட இருக்கையா இல்லையான்னு பார்க்கக்கூட ஆட்கள் இல்லை. இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் வரப்போகுதுங்க. உங்களுடைய தலைவிதி நல்ல வகையில் மாறப்போகுது. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஆடு தன்னால் தலையை கொடுக்குதுடா, வெட்டிடலாம். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாவே அவங்க அதுக்கு யோசிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் யோசித்து அவங்களுக்கு உதவிக்கு ஓடி போய் செய்கிறதுனால அவங்க ஈஸியாக கஷ்டமே இல்லைனாலும் சரி, உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்குன்னா அதுக்கு பல வித்தைகளை காட்டி உங்ககிட்ட அதை பறிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 10 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்ககிட்ட நிறைய பேர் துரோகத்தால் அதை பறிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. உண்மைதானுங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு யார் என்ன பண்ணாலும் சரி, சொல்லுவாங்க இல்லையா, யார் என்னத்தை எடுத்துட்டு போனாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை எடுக்கவே முடியாது. அதே தாங்க மகர ராசிக்கு நல்ல குணத்துக்கு கிரகங்கள் சாதகமாக நின்று உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்வாக மாற்றி கொடுக்குறாங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. இப்போ இந்த கிரகங்களினுடைய சேர்க்கைன்னு சொல்கிறீங்கம்மா, அப்படின்னா என்ன, அதனால் என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? மகர ராசிக்கு அடிச்சதுங்க ஜாக்பாட், பண அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ரணரூண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே குரு பகவானுங்க. கலத்திரஸ்தானத்தில் புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. இதனால் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான வாழ்க்கை அமைய போகுதுங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதனாலேயே நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டதுங்க. வெட்டு 1 துண்டு 2 இந்த மனோபாவம் அதிகமாக கொண்டவங்க. எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்யக்கூடியவங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தன்னோட சொந்த முயற்சியால் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த மகரம் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர்த்த இழந்திருப்பாங்க, நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க. இவங்க இழக்காத விஷயமே இருக்காதுங்க. இதுதான் சொல்கிறேன் இல்லையா, சரியான நண்பர்கள் இருந்திருக்க மாட்டாங்க, உறவுக்காரங்க இருந்திருக்க மாட்டாங்க, பண கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, மன கஷ்டம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இழப்பதற்கு இனி ஒன்றுமே இல்லைப்பா, அட போங்கடா, வாழ்க்கையே என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் கடின உழைப்பு
உழைப்புக்கு பெயர் பெற்றவங்க. அதாவது கஷ்டமே வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க. வாங்கக்கூடிய சம்பளம் மொத்தமும் செலவு செஞ்சாலும் சரிங்க, அடுத்தது உழைக்க போவீங்க. திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம்னு எல்லா விஷயத்துலேயும் தோல்வியை மட்டுமே பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. சில கிரகங்களினுடைய சேர்க்கை சனி ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலகட்டத்திலிருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடுதுங்க. தொழில் ரீதியான நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. உத்தியோக ரீதியாக நிச்சயமாக நல்ல மாற்றமாக இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் புதிய தொழிலில் புதிய முயற்சிகளை போடுவீங்க. வெற்றிகளை அடைய போகிறீங்க. தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க. தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க. எதிர்பாராத இடங்கள்லேருந்து கூட உங்களுக்கு உதவிகள் வந்து சேருங்க. பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீருது. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல அளவுக்கு நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை கிடைக்குங்க. இருக்கக்கூடிய வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறிப்பீங்க. நல்ல சம்பள உயர்வோடு கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான காலகட்டமாக இருக்குங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குது. அரசு துறையில் இருக்கவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். அரசு தேர்வை எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களா, அதில் வந்து வெற்றி கிடைக்குங்க. திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை பேரு கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க. மருத்துவ ரீதியான நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருதுங்க. விட்டு கொடுத்து இன்னும் அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்போ சரியாகுது. புதுசாக வந்து வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை கொடுக்க போகுது. நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்களை திரும்ப உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு, இடம் மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. சொத்துக்களை வித்துட்டு போனவங்க எல்லாமே இனி அதை வாங்கிறதுக்கான யோகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. குறிப்பாக சொத்து வாங்கிறதுக்கான சிறப்பான நேரமாக இருக்குதுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. கல்வி நிலையில் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுறது, இடமாற்றம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறப்போகுது. எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய போகிறீங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு காலெடுத்து வைக்க போகிறீங்க. ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருந்தாலும் சரிங்க, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விதங்கள் உங்களை தேடி நன்மைகள் வரப்போகுது. மாணவர்கள் எல்லாமே கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனம் அதிகமாகும். தேவையற்ற நண்பர்கள்கிட்ட இருந்து விலகி வெளியே வந்துடுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க. நேரத்தை வந்து அனாவசியமாக வீணடிக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இனி உங்களுக்கு வர்றது எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு நான் சொன்னாலும் ராகி அம்மனோட வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. மேலும் கடினமான உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய திட்டங்களை செயல்படுத்தி நல்ல வெற்றி பெற போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இனிமையாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியத்தை மட்டும் தவிர்த்துக்குங்க. குறிப்பாக நல்ல நிதி நிலைமைகள் இருக்க போகுது. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியோடு கூடிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்ட இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு தெய்வத்தோட பரிபூரண அருள் கிடைச்சிருக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான தொழிலும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். அந்த தொழில் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாகவும் நிரந்தரமாகவும் சில வேலையாட்கள் வந்து உங்களுக்கு வந்து சேருவாங்க.
குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சுமூகமாக சரி செய்ய போகிறீங்க. ஆனால் இந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சுத்தமாக தவிர்த்துக்கணுங்க. தங்க நகைகளை இரவல் கொடுப்பதோ வாங்குவதோ இந்த செயல்களை தவிர்க்கணும். அடுத்தது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பின் போது மற்றவங்க கிட்ட அதிகமாக நெருக்கம் வச்சுக்க கூடாது. பொது விஷயங்களில் கலந்துரையாடுறப்போ கொஞ்சம் பார்த்து சூதானமாக பேசுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் ஐயனாருக்கு புளிசாதம் படைச்சு வணங்குறதுனால உங்களுடைய கசப்பான வாழ்க்கை நிலை மாற்றத்தை கொடுக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அமோகமான காலகட்டமாக இருக்குதுங்கிறதே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காலபுருஷ சக்கரத்தில் 10வது ராசியாக வலம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகன் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியை கொண்டவங்க. இதனாலேயே எல்லாரும் சொல்கிறது என்னன்னா இவங்களுக்கு வாயில தான் சனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சு பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசி விட்டுருவீங்க, யாருன்னு பார்க்கவே மாட்டீங்க. உண்மையை உடச்சி பேசுகிறதுல மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. யார்கிட்டையுமே இந்த ஜால்ரா அடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது. இதனாலேயே இவங்க எல்லாம் கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு அன்ஃபிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லாரும் இவங்கள சொல்லுவாங்க, ஒதுக்கியும் வைப்பாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதால மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. பட்டு படார்னு பேசிடுவாங்க. நீங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ பெற்றவங்களோ யாராக வேணால் இருங்க, நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாக கூட இருக்கட்டுங்க, கட்டின உறவுகளாகவே இருக்கட்டும், தப்புனா தப்பு தான், புரியுதுங்களா? தேங்காய் உடைச்ச மாதிரி பேசுவீங்க, யாருக்குமே அடிபணிஞ்சு வாழ மாட்டீங்க. உண்மையாக இருந்தாங்கன்னா காலில் கூட விழுந்துருவாங்க. இவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தலையை வெட்டுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தலையை கூட வெட்டிக்கோ, ஆனால் உண்மைக்கு புறம்பாக நான் எதையும் பண்ண மாட்டேன். இதுதான் மகரம். ரொம்ப கரெக்டான ஆளுங்க. ஏகபோக வாழ்க்கை வாழ்வாங்களே அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. அப்போ ஜாலியாக தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாதுங்க. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாசம் நம்பிக்கை இந்த 2 விஷயத்திலோட இவங்களோட எதிரிகள் ஒளிஞ்சிருக்காங்க. பாசமாக பேசி கவிழ்க்கிறதுனா இல்லை, இதில் ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து இவங்களை ஏமாத்துறாங்க. இவங்களை ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தான் தன்னோட தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு பிரச்சனையை இவங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறது. பின்னாடி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களுடைய ப்ளஸ் என்னென்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்களோட மைனஸ் என்ன அப்படின்னா அதுவும் அதுதாங்க. ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் இவங்கக்கிட்ட காரியம் சாதிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா மகர ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படியே ஆக்டிங் கொடுத்தா போதும். ஒரு கட்டத்துக்கு மேலே பாசத்தால் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் கண் கூட ஏமாந்துருவாங்க. குறிப்பாக பண விஷயத்தில் பல கோடிகளை இழந்திருப்பீங்க. உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்களையாவது இழந்திருப்பீங்க. இல்லைன்னு உங்களால் மறக்க முடியுமா? ஸோ இப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பலியாகி ஒரு பலியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப சூப்பராகவே உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க. 7.5 சனியால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்னம்மா ஆனாலும் 7.5 சனி முடிஞ்சு எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஊருக்கே உழைச்சி வீணாக போகிறது தான் உங்களோட விதியாகவே இருந்துக்கிட்டு இருக்குங்க. இது வரைக்குமே நீங்கள் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது.
இனி யாருக்காக உழைக்கணும், யாருக்காக உழைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத திடகர்த்தமாக ஒரு முடிவு எடுத்துட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் எந்த ஒரு தருணத்திலையும் மகரம் இருக்கும் இடத்திலிருந்து கீழே சறுக்கி விழ மாட்டீங்க. நிச்சயமாக மேலே எழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. உங்களோட கண் முன்னே அது வரும். அதனால தான் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், தயவு செஞ்சு எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களோட மனசிலிருந்து தூக்கி வெளியில் வச்சுருங்க. சனீஸ்வரனுடைய வக்கிர பார்வை காலம் தொடங்கிருச்சுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மகரத்திற்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாரோ அத்தனை கஷ்டங்களையும் இன்பமாகவும் லாபமாகவும் மாற்றுவார். நீங்கள் கடந்த காலத்தில் எப்பேற்பட்ட நஷ்டத்தை தொழிலில் அடைஞ்சிருந்தாலும் அந்த நஷ்டங்கள் எல்லாமே சனீஸ்வரனுடைய கரங்களால் லாபமாக மாறக்கூடிய காலம்தான் இது. இந்த தருணத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான். தயவு செஞ்சு அகால கால் வைக்காதீங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் நகரும்போது தேவையில்லாமல் மற்றொரு விஷயத்தில் உங்களோட கவனத்தை செலவழிக்காமல் இருக்கணும். பெற்றோர்களே மகரத்திற்கு எதிரியாக தான் இருப்பாங்க. அதனால தான் 500 வருஷத்துக்கு முன்பே அருணகிரிநாதர் உங்களுக்கென்றே சொல்லியிருக்காரு, என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குளமானவை தீர்த்தி எனையால் கந்தா கதிர்வேலா உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே அப்படின்னு. இந்த கந்தர் அனுபூதியை உங்களோட வாயால் தினம் ஒரே ஒரு முறை சொன்னால் போதுங்க. அது சொல்லும் பட்சத்தில் அந்த முருகனே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உங்களோடவே இருந்து மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வார். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மகரம் வாழ்க்கையில் ஜெயித்தே ஆகணும். தகரமாக இருந்த மகரம் மிகப்பெரிய அளவில் தங்கமாக ஜொலித்தே தீரணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மகரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தயவு செஞ்சு உங்களோட மனைவியை எந்த விதமான கட்டளைகளையும் இட்டு அவர்களை கட்டுப்படுத்த நினைக்காதீங்க. நீங்கள் என்ன விஷயத்தை சொன்னாலுமே அவங்க அதுக்கு மாறாத செய்வாங்க. அதனால் தேவை இல்லாமல் குடும்பத்துக்குள்ள குழப்பங்களும் மனக்கசப்புகளும் ஏற்படும். அதனால வரக்கூடிய 6 மாதம் உங்களோட மனைவி என்ன செஞ்சாலும் அதை கண்டு காணாமல் இருந்தால் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் அதிவேகமாக நகர முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு உங்களோட இல்லத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலிருந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதனால் உங்களோட இல்லத்துக்குள்ளே நிறைய விருப்பமில்லாத ஒரு நிலைமை ஏற்படும். நமக்கு 4 நல்லது நடக்கும்போது தான் 7 கெட்டது கூடமே வருமாமா. அது உங்களுக்கே தெரியும். அதனால் தேவையற்ற விஷயங்களிலும் நம்ம தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இனி வரக்கூடிய 6 மாதங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை மகரத்திற்கு கொடுக்கும். முக்கியமாக அந்நியர்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்களோட கண் முன்ன ஏதாவது பிரச்சனை நடந்தால் மட்டும் அதில் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சுதாரிச்சுட்டு அந்த பிரச்சனையில் நீங்கள் இறங்குங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். ஏன்னா எல்லாருடைய பிரச்சனையுமே உங்களோட பிரச்சனையை நினச்சி அதை தூக்கி உங்களோட தலை மேலே சுமந்து மிகப்பெரிய கஷ்டத்திற்கு மகரம் மேலும் மேலும் ஆளாகக்கூடாது. மிகப்பெரிய மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது. வேலை இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்க போகுது. மனசுக்கே பிடிக்காமல் இருந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களோட மனசுக்கு பிடிச்ச வேலை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களால் செய்ய முடியும். மிகப்பெரிய அளவில் தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும். எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் நீங்கள் எதிர்மறையான கஷ்டங்களையும் சுமந்துட்டு இருக்கீங்க. உங்களால் நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க. ஆனாலுமே நம்மளால் இது முடியாதோ, இந்த விஷயத்தில் நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு இன்னொருவர் உங்களை கெடுக்கிறதுக்கு முன்பாகவே உங்களோட எண்ணங்கள் உங்களை கெடக்கூடிய சூழ்நிலையை தள்ளிடுதுங்க. தயவு செஞ்சு எதிர்மறையான எண்ணங்களை இனி ஒரு நாளுமே நீங்கள் சுமக்கவே கூடாது. மிகப்பெரிய அளவில் அந்த முருகனே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உடன்
இருக்கும் பொழுது இனி எந்த விதமான தோல்வியும் மகரத்தை அண்டவே அண்டாது. நம்பிக்கையோடு இருங்க. மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு ஒதுங்கி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கும். நீங்கள் வேற ஒரு புதிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த இடத்துல பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் இருங்க. ஏன்னா நீங்கள் நம்பி யார்கிட்ட எதை சொல்கிறீங்களோ அவங்க அதை உங்ககிட்ட இருந்து எடுத்து மற்றவங்க கிட்ட சொல்லும்போது நீங்கள் சொல்லாததையும் சேர்த்து சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுடைய வேலைக்கு பிற்காலத்தில், அதாவது நீங்கள் இன்றைக்கி தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்க, அதனுடைய விளைவு அடுத்த மாதம்தான் உங்களுக்கே தெரியும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் எந்த அளவிற்கு நாவை அடக்கி ஆளுகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தடுக்க முடியும். மகர ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்களோட பிள்ளைகள் உங்களின் மனம் குளிரும்படி சில நேரங்களில் நடப்பாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலுமே அதை மதிக்காமல் அவங்களுக்குன்னு ஒரு போக்கில் போயிட்டு இருந்தாங்க இல்லையா? இனி வரக்கூடிய காலங்களில் பெற்றோர்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அறிஞ்சு உங்களோட பிள்ளைகள் நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நடப்பாங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் தயவு செஞ்சு உடல் பயிற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சே ஆகணுங்க. காரணம் என்னென்னா, தேவையில்லாத எண்ணங்கள் இரவில் தூங்கும்போது சுமந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் நிலை குலைந்து கொண்டிருக்கிறது. அதனால்